சீனாவில் நடைபெறும் தடகள போட்டியில் கலந்து கொள்ள அரசின் உதவியை நாடும் 55 வயதான கூலி தொழிலாளி ஒருவரை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். விளையாட்டு உலகில் சாதனை படைக்க வயது என்றும் தடையாக இருந்ததில்லை. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுத்தான் கோவையை சேர்ந்த ராமசாமி. 55 வயதான இவர் கூலி வேலை பார்த்து கொண்டே பல்வேறு தடகள போட்டியில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்றுள்ளார். மாவட்ட அளவில் 50 பதக்கங்களும், மாநில அளவில் 30 பதக்கங்களும், தேசிய அளவில் 25 பதக்கங்களையும் வென்றுள்ள ராமசாமிக்கு முதல் முறையாக சீனாவில் நடைபெறவுள்ள மாஸ்டர்ஸ் தடகள போட்டியில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. 30 ஆண்டுகளாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு எந்த ஒரு நிதி உதவியும் இல்லாமல் எனக்கு அரசு அதிகாரிகள் மற்றும் உள்ள முக்கியமான நண்பர்கள் மற்ற தலைவர்கள் எம்எல்ஏக்கள் இந்த மூலியமாக இதுவரை ஓடிக்கொண்டிருக்கிறேன். தற்சமயம் எனக்கு சைனாவில் நடைபெறுகின்ற விளையாட்டுப் போட்டியில் ஆசிய அளவில் அது எனக்கு செலெக்ஷன் ஆகிருக்கு. எனக்கு போதிய நிதி வசதி இல்லாதனால் என்னால் கலந்து கொள்ள முடியலை. மீண்டும் எனக்கு உதவி செய்தால் ஒரு நல்ல ஒரு போட்டியில் கலந்து கொண்டு மெடல் அடித்தோடு எனக்கு குடும்பம் ரொம்ப ஏழையில் இருக்கு. நான் கூலி வேலையை செய்து கொண்டு இருக்கிறேன். இதுக்கு அரசாங்கம் எனக்கு உதவி செய்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ராமசாமிக்கு இத்தனை நாள் வரை நண்பர்களே உதவிக்கரம் நீட்டி வந்தனர். இந்நிலையில் வரும் செப்டம்பர் மாதம் சீனாவில் நடைபெற உள்ள தடகள போட்டியில் கலந்து கொள்ள தமக்கு தமிழக அரசு உதவி வழங்க வேண்டும் என்று ராமசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். தந்தி செய்திகளுக்காக ஜாவேத்துடன் கணேஷ் பாண்டியன்.